உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். இம்மாதம் முழுவதும் வீரியம் நிறைந்த 5 கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறார்கள். குரு, சுக்கிரன், சூரியன், சனி, புதன் ஆகிய கிரகங்கள். தேவையான அளவிற்கு பண வசதி உள்ளது. வீண் செலவுகள் குறையும். புதனின் நிலை உங்கள் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் திருப்திகரமாக இருப்பதை எடுத்து காட்டுகிறது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும். அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினாலும் செவ்வாயின் நிலையினாலும் உஷ்ண சம்பந்தமான சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். குறிப்பாக சருமம் சம்பந்தமான பாதிப்புகள் எளிய மருத்துவ சிகிச்சையினால் நீங்கும். திருமண முயற்சிகள் வெற்றியடையும். உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் அனுகூல நிலையில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான மாதமாகும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்தால் அதற்கான ஆரம்ப முயற்சிகளை மேற்கொள்ள கிரகநிலைகள் உதவிகரமாக உள்ளன. வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கை கொடுக்கும். வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம். ராகுவின் அர்த்தாஷ்டக நிலையினால் தவறான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும். லாபம் குறையாது. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைந்துள்ளன கிரகநிலைகள். இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கைகளில் தான் உள்ளது. கலைத்துறையினர். சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். இம்மாதம் முழுவதும் குருவும் உதவிகரமாகவே அமர்ந்துள்ளார். ராகுவின் நிலையினால் மட்டும் உழைப்பு கடினமாக இருப்பினும் வாய்ப்புகளும் வருமானமும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். சினிமா துறையினர் புதிய தயாரிப்புகளில் மனதை செலுத்தலாம். அரசியல் துறையினர். அரசியல் துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் அனுகூலமாகவே இருக்கிறது. கட்சியில் செல்வாக்கு உயரும். மேலிட தலைவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். வருமானத்திற்கும் குறைவிராது. சுக்கிரன், சூரியன் மற்றும் குரு ஆகிய மூவரும் உங்களுக்கு சாதகமாக அமர்ந்திருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதனின் ஆதரவினால் பத்திரிகைகள் கை கொடுக்கும். அரசியலில் வெற்றிக்கு பிரச்சாரம் அஸ்திவாரமாக்கும். மாணவ மாணவியர். கல்விக்கு அதிபதியான புதன் நல்ல சுபலம் பெற்று வளம் வருவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் செயல்திறனும் மேலோங்கும். உயர்கல்விக்கு உதவி கிடைக்கும். நேர்முக தேர்வுகளில் சரியான பதில் கூறி வெற்றி பெறுவதற்கு சுக்கிரன், புதன் ஆகிய இருவரும் உதவி புரிவார்கள். விவசாயத்துறையினர். மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருப்பினும் செவ்வாயும் ராகுவும் சாதகமாக இல்லை. பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது. கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். ராகு அர்த்தாஷ்டகத்தில் உள்ளதால் இரவு நேர வயல் பணிகளில் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். சூரியன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் அரசாங்க உதவி தக்க தருணத்தில் கிடைக்கும். பெண்மணிகள். குரு, சுக்கிரன், சனி ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் தனுசு ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மனநிறைவை அளிக்கக்கூடிய மாதம் இது. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்தில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது. கணவரின் அன்பு, குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் ஆகியவை மகிழ்ச்சி தரும். திருமண வயதை எட்டியுள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். விவாகமும் நடைபெறுவதற்கு ஏற்ற மாதமாகும். பரிகாரம். சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மாலையில் திருக்கோயில் ஒன்றில் தீபம் ஏற்றுவது நன்மை பயக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மாசி 9 காலை 10, 11 இரவு வரை. நன்றி.